கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோவை நாம் முதலாக தமிழிலே போடுதலை நான் சந்தோஷப்படுகிறேன். சுருக்கமாக இந்த வீடியோவை போடுதலாம் என்று ஆசைப்படுகிறேன். கூடுதலும் இது நம்முடைய தமிழ் தெரிகிற மக்களுக்காகவும் எங்களுடைய சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்காகவும் விசுவாச குடும்பங்கள் தமிழ் பாஷை தெரிந்தவர்கள் அவர்களுடைய அறிவுக்காக நான் இதை தமிழில் போடலாம் என்று பார்க்குறேன். கூடுதலும் நான் இங்கிலீஷில் தான் இந்த வீடியோஸ் நிறைய எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் த வேர்ஸ் தமிழில் நிறைய வேர்ஸ் எழுதியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு படிக்கலாம். முக்கியமாக இந்த 3 ஸ்லைடு இருக்கின்றது. இந்த 3.20 அந்த ஐடியாவிலே 3 ஸ்லைடு. ஒன்று வந்து ஐசியா 1:13 God is speaking through the prophet of Isaiah that பேசுகிறார். நீங்கள் bring no more vain oblation, incense is an abomination unto me, and no new moon and Sabbath calling into calling into ஒரு நிமிஷம். bring no more bring no more அது நமக்கு தமிழில் இல்லை. ஸோ காலிங் தி அசம்பிளி சாபத், நியூ மூன்ஸ் அண்ட் சாபத் and the calling of assemblies I cannot away with it is iniquity, even the solemn meeting. அப்படி என்றாக இருக்கின்றது. அதற்காக நான் இந்த ஐசியா 44 11 20 வரை போடுவேன் என்று சொன்னேன். அதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நமக்கு தமிழில் தேவையில்லைனாலும் இங்கிலீஷில் நான் போடலாம். நமக்கு இங்கே ஒரு வேர்ஸ் இருக்கு, ஹி ஃபீடத் ஆன் தி ஆஷஸ் என்ற தமிழில் அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்டமானம் அவன் வஞ்சிக்கப்பட்டமனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்மாவை தப்பிக்காமலும் என் வலது கையிலே ஆபத்து அல்லவா இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். அதாவது நான் ஒரு அக்கேஷனில் 100 பைபிள் நாங்கள் ஒரு ஊழியத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ஊழியத்தில் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். 100 பைபிள் ஊழியத்துக்காக வழங்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் ஊழியத்தில் நம்ம உற்சாகப்படுவோம். நீங்கள் ஐசியா 45:21 சொல்லுகிறது, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து இயேசுவை ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வகாலம் முழுதும் கொண்டு விளங்க பண்ணி அந்நாளது
அந்நாள் துவங்கி இதை அறிவித்தது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சிக்கிறவருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று தவிர வேறொருவரும் இல்லை. அப்புறம் இதை என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சகரியா 22:8 verse இருக்குது. அப்புறம் நம்ம எசேக்கியேல் 2:34 இருக்குது, 24 இருக்குது. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னை பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டு இரு. நான் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். உனக்கு வாகன ஆக்சிடெண்ட், பஸ் ஆக்சிடெண்ட் வருது, பஸ்ஸில் போகக்கூடாதுன்று. அப்போ நம்ம அந்த யோனாவின் கதையை போலையாகும். யோனா தேவன் சொல்லுகிறார் பஸ் ஆக்சிடெண்ட் வருது, உடனே கப்பலில் போகிறான். அந்த மாதிரி சும்மா நான் ஊமைக்காக அப்படி சொல்கிறேன். பட்டு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்தினது போல் நான் சொல்கிறேன். இது அப்போ தேவனிடத்தில் நான் கேட்டேன், இனிமேல் யாருக்கும் வராதா ஆக்சிடெண்ட் அப்படின்னா? தேவன் சொன்னார் யாருக்குமே வராது. ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருந்தது. அப்போ அந்த டீட்டெயிலை நம்ம 3வது ஸ்லைடில் பார்ப்போம். இந்த ஸ்லைடு இதோடு முடிந்து விட்டது. ஸோ நம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் மற்ற ஸ்லைடுகளையும் நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். ஸ்டே டியூன்ட். அடுத்தபடியாக அடுத்த ஸ்லைடு I'll read in the same thing. I'll read, he feedeth on ashes, a deceived heart hath turned him aside, and he cannot deliver his soul, nor say there not a lie in my right hand. அவன் சாம்பலிலே மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்பிவிக்காமலும் என் வலது கையிலே ஆபத்து அல்லவா இருக்கிறதென்று அபத்தம் அல்லவா இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். அப்படியாக நான் 100 பைபிளுக்கு கதை சொன்னேன். அப்புறம் இதில் டெமோக்ரஸி இருக்குது, மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம். அப்புறம் இனி வீண் காணிக்கைகளால் கொண்டு வர வேண்டாம் தான் ஐசாயா 1 we can continue the second part, second slide. What we have in second slide is same thing like nothing much. வேறு விசேஷமாக ஒன்றுமில்லை. கூடுதலும் இதில் நம்ம டெமோக்ரஸி என்றால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம். That is what democracy. Just studying some political term. We'll read this verse. ஐசாயா 45:22 வாசிப்போம். நீங்கள் தெரிவிக்கும்படி சோர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலத்தில் கொண்டு விளங்க பண்ணி அந்த நாளில்
அந்த நாள் துவங்கி இதை அறிவித்தது யார்? கர்த்தர் நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சிக்கிறவருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவர் இல்லை. ஸோ திஸ் இஸ் இது வந்து நல்ல பவர்ஃபுல் வேர்ஸு. இதில் we can meditate on it. அப்புறம் வந்து we can meditate on other verses like வேறு வந்து இது நோபடி என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், சக்கரியா 2:8 பவர்ஃபுல் வேர்ஸ். நான் வந்து காலேஜில் அட்மிட் ஆகி பிறகு வந்து இது வந்து டச்சிங் வேர்ஸ், என்னை தொடுகிறான் கண்மணியை தொடுகிறான். தென் இது இந்த வேர்ஸு லூக்கா 12:54 என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். லூக்கா 12:54 வந்து பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அதன்படியே ஆகும். ஸோ டைம் அண்ட் டைட் வில் வெயிட் ஃபார் நோ மேன். அது மாதிரி டைம் யூ ஷுட் ப்ரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன் அண்ட் நோ. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஷுட் பி, நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் டைமுக்கு. டைம் அப்புறம் ஒரு கொர்னேலியஸ் ஸ்டோரி இதில் பார்க்குறோம். கொர்னேலியஸ் ஸ்டோரி வந்து பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, இது வந்து நாங்கள் சண்டே கிளாஸில் படித்த இந்த ஸ்டோரி. இது வந்து வெரி ஃபெமிலியர் ஸ்டோரி. அதாவது நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வந்து சுகம் இல்லாமல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பாப்புலராக இருக்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து வார்த்தையில் சுகமாக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை நீர் சொல்லும், நீர் என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய அரண்மனையில் வருவதற்கு நான் திராணி இல்லை, அப்படி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம். அந்த வசனம் மத்தேயு 8:13. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கிடவது என்றார். அந்த நாளிலேயே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இது பவர்ஃபுல் வேர்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து முந்தின வேர்ஸ் படித்தோம்னா பயங்கரமாக இருக்கும். யூ கேன் பைபிள் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். ஒய் ஜீசஸ் வந்து அந்த மாதிரி கோட் பண்ணியிருக்குன்னு தெரியல, நீங்களே உங்களுக்காக படித்து பாருங்கள். இந்த வசனம் அதுக்கு அடுத்த வசனம், இது பவர்ஃபுல் வேர்ஸ். அப்படி பார்க்கும்போது பைபிளில் நிறைய சீக்ரெட்ஸ் இப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை படிக்கலாம். நான் வந்து முதல்ல வந்து யோனாவின் கதையை சொன்னேன். யோனா வந்து கப்பலில் ஏறி போகிறான். அதாவது தேவன் சொன்ன நினிவேக்கு போகாமல் அவன் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். அதான் யோனா வந்து கப்பலில் மாட்டியாச்சு. அதான் 9வது வசனத்தில் அவன் வந்து இஸ் அக்செப்டிங், என்ன நடந்ததுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ என்னை தூக்க வந்து நீங்கள் இந்த கடலில் போடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் வரும். பட் 9th verse நான் வந்து படிக்கிறேன். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் ஆகிய கர்த்தரை இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். 10வது வசனம், அவன் வந்து டெல்லிங் ஹிஸ் ஸ்டோரி, அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு. ஸோ telling the truth. ஸோ இஃப் எனி கலாமிட்டி இஸ் ஹேப்பனிங், ஏதாவது பெருசு பொருளிகள் உண்டாகி திடீர்னு வந்து ஏன் இந்த பொருளை வந்து இந்த கப்பலில் வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க. ஸோ அப்படியா இருக்கும்போது மக்கள் வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு அவன் வந்து சொல்லணும். அவன் கர்த்தருடைய 10வது வசனம் வந்து என்ன சொல்கிறதுன்னா,
பத்தாவது வசனம் வந்து அவன் கர்த்தருடைய சமூகத்தில் விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஸோ இது வந்து ரொம்ப 2 verse வந்து 9 and 10 நல்ல 2 verse வந்து சம்மரி. 9th verse வந்து ஃபுல் காசு வந்து சொல்கிறது மாதிரியும், 10th verse வந்து அவங்க விஷயத்தை புரிஞ்சு அவங்களும் தேர் ஆஸ்கிங் கொஸ்டின். ஸோ அன்னைக்குள்ள நிலவில் தேவர் ஏபிள் டு புரிந்து கொள்ள முடிகிறது அவங்களுக்கு ஃபுல். இது அவ்வளோதான் நம்ம இந்த வசனத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறமாக அது இங்கிலீஷில் வந்து சேம் ஐ மே ஃபியர் த லார்ட் காட் ஆஃப் ஹெவன் அண்ட் mercy exceedingly afraid and நீ எப்படி செய்த why did you do that. அப்புறம் வந்து எந்த வசனம் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து இது என்ன, ஜெரேமியா 13:17 verse வந்து, பட் இஃப் யூ வில் நாட் ஹியர் த சோல் வில் வீப் இன் சீக்ரெட்டு, ஃப்ளாக்ஸ் ஆர் கேரிட் அவே. அதே வந்து தமிழில் வந்து நம்ம சொன்னால் கிங் குயின் ஹம்பிள் யுவர் செல்ஃப். தமிழில் நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று என் கண் மிகவும் அழுது கண்ணீரை செறிந்தது. அப்புறம் வந்து 18th verse வந்து, நமக்கு தமிழில் இல்லை. The say unto the king and to the queen, humble yourself, set down, for your principalities shall come down, even the crown of your glory. ஸோ இது வந்து இவ்வளோ இருக்குது. நம்ம வந்து குவிக்லி கோ டு 3rd slide. அதாவது லாஸ்ட்டு ஒன் மோர் இஸ் தேர். அது வந்து தி குட் நியூஸ். அது எனக்கு வந்து தமிழில் குவிக்காக வர மாட்டேங்குது. ஓகே, இது வந்து நான் இங்கிலீஷில் தான் படிக்கிறேன். தி குட் நியூஸ் வந்து John 16:12. ஃப்ரம் John 16:12 we will read. John 16:12 நீங்கள் தமிழ்லேயும் படிங்க. இதுதான் குட் நியூஸ். ஐ ஹவ் சூசன் த அஸ் குட் நியூஸ். அதாவது வந்து இட் இஸ் டெல்லிங் எ ஸ்டோரி. ஐ ஹவ் yet many things to say to you, but you cannot bear them now. And அடுத்த verse வந்து, ப்ளீஸ் ரீட் இட் இன் யுவர் லாங்குவேஜ் இன் தமிழ். அடுத்த 13th verse வந்து, howbeit when ye the spirit of the truth is come, he will guide you in all truth, for he shall not speak of himself, but whatsoever he shall hear, he shall speak, and he will shew you the things to come. That is 13th verse. Then we have, this is a very interesting, soothing, very good parable we can see about Jesus. Then 14th verse is, he shall glorify me, for he shall receive of mine, and shall shew it unto you. அடுத்தது வந்து another verse, next verse is 15th verse is, all things that the Father hath are mine, and therefore all things the Father hath are mine, and therefore therefore said I, that he shall take of mine and shall shew it unto you. Then next verse is, and a little while and you shall not see me, and again a little while you shall see me, because I go to the Father. Then the 16th verse. Then 17th verse வந்து, then said some of his disciples among themselves, what is this that he saith unto us, a little while and he said not, ye shall not see me, and a little while and you shall not see me, because I go to the Father.
So they are talking among the disciples what means to be absent for some time. அடுத்தது வந்து 16:18 வந்து they said therefore what is this that he said, a little while we cannot tell what he said, we cannot tell what he saith. So they telling we cannot understand that, telling each other. At வந்து 16:19 வந்து now Jesus knew that he had desirous to ask him and said unto them, do you inquire among yourself of that I said, a little while and ye shall not see me, and again a little while and ye shall see me. அது வந்து 19வது verse. அப்புறம் வந்து what we can see is 20th verse, verily verily I say unto you, then that ye shall weep and lament, but the world shall rejoice, and ye shall be sorrowful, but the sorrow shall be joy. A woman when she is a travail and shall sorrow, because of her hour is come. Hour is come. Just Jesus is comparing the joyness of a woman who is in labor. So that is the main parable of this thing. The good news, that's what I was trying to share. A woman is trying to conceive a child and she is in sorrow. So because her hour is come, but as soon as she is delivered of the child, she remembereth no more the anguish for joy that a man is born into the world. ஸோ அதுதான் இந்த பேரபிள் மெயின் கருத்து. இது வந்து என் பாயிண்ட் டு கன்சிடர். And in that days ye shall ask me nothing, verily verily I say to you, whatsoever ye shall ask in the Father name, my name, he shall give it to you. அப்புறம் வந்து what does mean 45:15 verse என்னது, with gladness and rejoicing shall we be brought babbling over, we shall enter into the king's palace. Then that is the 45:15 verse. Then we are seeing Acts 17:25 is, neither is worshipped with men's hand as though we needed anything, seeing he giveth to all life the breath and all things. That is Acts 17:25. Then we have Jesus says it is finished on the cross. That is 17:30 of John. Then let us come together to worship. Psalm 95:6. Psalm 95:6 வந்து come let us worship and bow down, let us kneel before the God, our Maker. Then we have a verse from Revelation 13:15. As many as would worship the image of the beast, as many as would not worship the image of the beast shall be killed. About Antichrist is talking. And we have that's it. I think this is the last, and this verse is 2 Samuel 7:6. For I have not lived in a house since the day that I brought up the children of Israel out of the Egypt, even to this day, but have walked in a tent and in a tent. So this is the end of revealing of my book. என்ன சொன்ன போனால் இது வந்து எனக்கு எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. மோஸ்ட்லி இதை வந்து ஃபுல்லாக இதில் இந்த எல்லாமே எழுதிட்டாச்சு. இந்த புக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for listening, so that further you can continue to turn. You can write your thoughts. உங்கள் தாட்ஸ் வந்து எழுதலாமே, ஒப்பீனியன்ஸ், கொஸ்டின்ஸ். வெரி கஷ்டமாக இந்த புக் எழுத முடியும்னு நினைக்கல. நான் எழுதிட்டேன். திடீர்னு ஓவர் நைட் இந்த தாட் வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் wrote it.
3.20. Have a nice day. Thanks listening. And let's work towards God carefully. Stay put. Don't give up hope. May God bless.